வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நாம் இருப்பது சிக்கல் சிங்காரவேலர் சன்னதி. சிக்கலில் வேல் வாங்கிட்டு போய் தான் முருகப்பெருமான் செந்தூரில் சூரனை வதம் செய்தாராம் அப்படின்னு ஒரு உண்மை உண்டு. அப்படி தன் தாயாரிடம் அந்த வேல் வாங்கி அந்த இடத்துல அம்மனுக்கு ஒரு சன்னதி உண்டு. வேல் நெடுங்கண்ணி அம்மன் ஆலயம். அற்புதமான பேர் பாருங்கள். அந்த சிவன் பார்வதி சிலையோடு முருகர் அந்த வேலை வாங்குவது போல் ஒரு காட்சி, அற்புதமான ஒரு காட்சி நீங்கள் பார்க்குறது. இந்த இடம், இந்த கோயில் சிக்கல் சிங்காரவேலர் சன்னதி. இந்த ஆலயத்தில் இங்கே பாருங்கள், படிக்கட்டு ஏறி போய் தான் முருகனை வழிபடுற மாதிரி. ஏன்னா அவர் கொஞ்சம் மலையில் தானே குடியிருப்பார் இல்லையா, அதனால் அந்த எவ்வளோ கட்டிருக்காங்க, அந்த காலத்தில் கட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா மலையில் தான் முருகன் குடியிருப்பார். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன ஒரு உயரத்தில் அவருடைய முருகன் சன்னதி, அது பக்கத்துலேயே நவநீதீஸ்வரர் அவங்க அப்பா சன்னதி, இந்த சைடில் இந்த பக்கத்தில் அவங்க அம்மா சன்னதி, இந்த பார்வதி அம்மா சன்னதி. அற்புதமாக அதை வடிவமைச்சிருக்காங்க, அந்த கால வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கோயில் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஒரு மாபெரும் திருத்தலம். வந்து பாருங்கள், மிக அற்புதமான ஒரு கலை வேலைப்பாடுகள், அருள் நிறைந்த ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. நாங்கள் வெளியே படித்து பார்த்தேன், அங்கே வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், இங்கே வேல் வாங்குகின்ற அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இங்கே முருகன் சிலையில் வேர்த்து அந்த வேர்வை முத்துக்கள் தென்படுமா. அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கின்ற ஒரு கோயில் இந்த சிக்கல் இந்த சிக்கல் என்னப்பா, அது சாரி மறந்துட்டுனே. அந்த சாமி பேர் சிங்காரவேலர் சன்னதி. அது மேலே போய் தான் போகணும், மேலே போகக்கூடாது இல்லையா, அது கருவறை. அதனால் வெளியே நின்று இதுக்குள்ளே வீடியோ எடுக்க அனுமதியான்னு தெரியல, பெரியவர்கள் மன்னிக்கணும். உள்ளேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் குடும்ப பிரச்சனை, வியாபார சிக்கல், இந்த மாதிரி அப்புறம் திருமண தடை மிக சிறப்பாக உள்ளத்தில் மனசில் இருக்கின்ற இந்த சிக்கலெல்லாம் தீர்ந்து போகுமா. அப்படிப்பட்ட ஒரு அருள் தலமாக அது. நண்பர்களை வாங்க, இந்த சிக்கலில் வந்து முருகனை வழிபடுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா சிக்கலையும் இந்த முருகன் போக்கி வைப்பார். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் அகஸ்டின். தேங்க்யூ.